பேராசிரியர் காயத்ரி, பாஜகவினுடைய மாநில அமைப்பாளராக நீங்கள் வேலுச்சாமி வைக்கக்கூடிய இந்த தார்மீக குற்றச்சாட்டில் என்ன உண்மை, எது நிராகரிக்கப்பட வேண்டும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வேலுச்சாமி அண்ணா அவர்கள் நமக்கு எதிராக பேசுறதா நினைச்சுக்கிட்டு அவருக்கு எதிராகவே அவர் பேசியிருக்காரு அப்படிங்கறது எனக்கு ஒரு வகையில சந்தோஷம். ஏன்னா எந்த டிஎன் சேஷன் ரொம்ப சுதந்திரமாக செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அந்த டிஎன் சேஷனுக்கு காங்கிரஸ் இந்த தேதியில தேர்தல் நடத்துன்னு சொன்னத நடத்தல அப்படிங்கிற காரணத்துக்காக 1989 அக்டோபர் 16 ஒரு நபராக தலைமை தேர்தல் அதிகாரியாக ஆணையராக இருந்தத அமெண்ட்மெண்ட் கொண்டு 2 அடிஷனலா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரை டம்மி பண்ணியது இந்த காங்கிரஸ் அரசு அப்படிங்கறத அண்ணன் மறந்துட்டாரு அப்படின்னு நினைக்கிறார். ரெண்டாவது அவர் சொல்லும் போது சொல்றாரு, ஜப்பான் கொரியாலாம் ரொம்ப தொழில்நுட்பத்துல சிறந்ததுன்னு. இந்த மேற்கத்திய மனோபாவம் தான் இந்த காங்கிரஸை பின்னுக்கு தள்ளி இன்னைக்கு தொடர் தோல்விகளை கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா இந்த இவிஎம் மிஷினை கண்டுபிடிச்சது இந்தியா. அந்த முதலாளித்துவ நாடுகளும் டெக்ஸேவி நாடுகளும் இன்னி வரைக்கும் நம்மளால இப்படி ஒண்ணு கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது நாமே நம்மை பார்த்து வெள்ளக்காரன் சொன்னா உண்மையா இருக்கும்னு சொல்ற மாதிரி அவன்லாம் கண்டுபிடிச்சா உண்மையா இருக்கும். ஆனால் இந்தியால அதுவும் ஒரு தமிழன், நமக்கு தெரியும் இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்ல சுஜாதா அவர்கள், ரங்கராஜன் அவர்கள் ஒரு டீம்ல கண்டுபிடிச்ச ஒரு அருமையானது. இது ஒரு கால்குலேட்டர் மாதிரி. அண்ணன் சொன்னாரு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம்ல அப்படின்ட்டு. எஸ்எம்எஸ் அனுப்ப முடியாதுன்னு. ஏன்னா அந்த பர்டிகுலர் இவிஎம்முக்கும் எந்த நெட்வொர்க்கோ வைஃபையோ ப்ளூடூத்தோ எந்த கனெக்ஷனும் அதுல கிடையாது. ஒரே ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம் தான். எனக்கு தெரியல இங்க இருக்கக்கூடிய 4 பேர்ல எத்தனை பேர் எலெக்ஷன் ஆபீசராக எலெக்ஷனை நடத்தி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் நான் ஒரு பேராசிரியராக எலெக்ஷனை நடத்தி இருக்கிறேன். ஒரு எலெக்ஷன் ஆபீசரா இருந்தாங்க, செக்ஷன் ஆபீசராக இருந்து எப்படி அங்க நடைபெறும் அந்த இவிஎம் மிஷினை அங்க இருக்கக்கூடிய முகவர்கள் கிட்ட ஓபன் பண்ணி காமிச்சு ஒவ்வொருத்தரையும் ஒரு பட்டன் அனுப்ப சொல்லி கரெக்டா இருக்கான்னு பார்த்து திரும்பவும் ரீசெட் செஞ்சு வச்சு எப்படி அது நடக்கும் தெரியும். அப்ப அதையும் மீறி ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அவர்களுடைய முகவர்கள் இங்க இருக்கக்கூடிய செக்ஷன் ஆபீசரோட சேர்ந்து தவறு பண்ணுகிறார்களா அப்படிங்கறத பார்க்கணும். ரெண்டாவது 2004 2009 காங்கிரஸ் தொடர்ந்து இருமுறை ஜெயிச்சது அது இந்த இவிஎம் மிஷின்ல தான். இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகும் இன்னைக்கு கர்நாடகாலையும் பஞ்சாப்லயும் அவர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்களே, அப்ப இவிஎம் மிஷின்ல அவங்க என்ன குறைய கண்டாங்க? தான் ஜெயிச்சா இவிஎம் சரி, மக்கள் எல்லாம் நல்லது செஞ்சுட்டாங்க, இல்லன்னா இவிஎம் மிஷினை குறை சொல்றது அப்படிங்கறது எப்படின்னா, பையன் ஃபெயிலா போன உடனே சொல்லுவான் கொஸ்டின் டஃபா இருந்தது, லென்த்தி கொஸ்டின் பேப்பரா இருந்தது, எழுதுறதுக்கு நேரமே இல்ல அப்படின்னு இன்னொருத்தர் மேல பழி போடுற மாதிரி. இத நான் சொல்லல, அவர்களுடைய கட்சியை சார்ந்த கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, நான் இந்த மிஷின் மேல குறை சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த மிஷின்ல தான் நானும் ஜெயிச்சேன் அப்படிங்கிறாரு. இப்படி தரவுகள் இன்னைக்கு எந்த கனெக்டிவிட்டியும் இல்லாமல் ஒரு டிவைஸ், ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கால்குலேட்டர் மாதிரி எந்த கனெக்டிவிட்டியும் இல்லாத ஒரு மிஷின் பல முறை தேர்தல் கமிஷன் சொல்லுது, நீ வாங்க ப்ரூவ் பண்ணுங்க, நான் ஓபன்ல எடுத்து வைக்கிறேன்னு 40 முறை இதுவரைக்கும் இந்த இவிஎம் மிஷினை பத்தி குறை பேசி இந்த பேலட் அவுட் சிஸ்டம் வரணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் அதை ரிஜெக்ட் பண்ணி இருக்குது. அதையும் நாம கருத்துல கொள்ளணும். இப்படி ஒவ்வொன்றாக எல்லா இடத்திலும் தோல்வி அடைந்து விட்டு தங்களுடைய தோல்விக்கு என்ன காரணம்னு ஆராய முடியாத ஒருவர்கள் அடுத்தவர்கள் மேல பழி போடுறதுதான் அவர்களுடைய தொடர் தோல்விக்கு ஒரு காரணமாக இருக்க முடியும். அவர் சொல்றாரு அமெரிக்காவை பாருங்க, இன்னொன்னு சொல்லுவாங்க, அமெரிக்கால வைக்கலையா, இங்க யூகேல வைக்கலையா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, அமெரிக்கா ஒரு முதலாளித்துவ நாடு. ஹிலாரி கிளின்டன் அவர்கள் எலெக்ஷன்ல நின்னு தோத்து போகும்போது 10 காரணங்கள்ல ஒன்னு சொல்றாங்க, நான் பெண் என்பதாலேயே நான் இங்கு தோற்கடிக்கப்பட்டேன் அப்படின்னு அவருடைய 10 காரணத்துல ஒன்னா சொல்றாங்க. ஆனால் நம்முடைய நாட்டுல, ஜனநாயக நாட்டுல இந்திரா காந்தி அம்மையார் ஒரு பிரதமராக இருந்திருக்கிறார், இங்கு பலர் சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்கிறார்கள், இங்க ஹைகோர்ட் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வரைக்கும் சுதந்திரம் அடைந்த அண்ணில இருந்து பெண்களும் ஆண்களும் ஒண்ணு போலதான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஆனால் மற்ற மேற்கத்திய நாடுகள், இவர் எந்த நாடுகள் எல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆணுக்கு ஓட்டு, அதற்கு பிறகு அவர்கள் உள்ள போய் பார்லிமெண்ட்ல பெண்ணுக்கு ஓட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு
அந்த நாடுகளை எல்லாம் என்னுடைய தாய் நாட்டுக்கு ஈடாக பேசினால் அது அவர்களுடைய மேற்கத்திய மனோபாவத்தை காட்டுகிறதே தவிர அவர்கள் தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து இப்படிதான் பேசுவார்கள். அதனால தொடர்ந்து அவர்களுக்கு தோல்விதான் வரும். நான் என்ன தப்பு செஞ்சேன், தமிழ்நாட்டுல அதை தான் பிஜேபி யோசிக்குது. நான் எப்படி வளர்றது, நான் எப்படி என்னை இந்த மக்களிடத்தில் அபிமானத்தை பெறுவது அப்படின்னு தொடர்ந்து முயற்சிக்கிறது. அதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்தது ஒண்ணு அண்ணன் சொன்னாங்க, என்ன சரியான முறைனே கண்டுபிடிக்க தெரியலன்னு. விவி பேட்னு ஒரு சிஸ்டம், அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கிராஸ் செக் பண்ணிக்கோன்னு. இன்னி வரைக்கும் எந்த விவி பேட்டுக்கும் எந்த அந்த இவிஎம் மிஷினுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்ததாக அந்த வந்த நாள்ல இருந்து யாராலையும் நிரூபிக்கப்படவில்லை. அடுத்து பர்த் சர்டிபிகேட் கேட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லி முடிச்சேன். 84 வயசு என்னுடைய அப்பாவிற்கு, அவருக்கு பர்த் சர்டிபிகேட் கிடையாது. அப்படியே ஜமுக்காலத்துல வடிகட்டின பொய்யே இங்க சொல்லக்கூடாது. இடையில உங்களுக்கு பதில் சொல்றாரு. அம்மா நீ என்ன பொண்ணு மாதிரி வா. உங்க அப்பாவுக்கு 85 வயசு, எனக்கு 77 வயசு. எனக்கு அனுபவ ரீதியா சொல்றேன், எங்க அம்மா இன்னும் இருக்கு 96 வயசு. பர்த் சர்டிபிகேட் எங்க போறதுன்னு தெரியல. எனக்கே பர்த் சர்டிபிகேட் அதத்தாம நான் சொல்றதை நீயும் சொல்ற. நான் உப்பு இருக்கான்னு கேட்டா நீ பப்பு இருக்குன்னு சொல்ற மாதிரி சொல்றியம்மா. நடந்து முடிந்த தேர்தல்ல பீகார் தேர்தல் உட்பட நீங்க எலெக்ஷன் ஆபீஸ்ல வேலை பார்த்தேன்னு சொல்றீங்க. கவுண்டிங்ல ஓட்டு போடுற இடத்துல ஓட்டு போடும் போது 860 ஓட்டு போலிங் நீங்க எழுதி கொடுக்குறீங்க. கவுண்டிங்ல அது எப்படி கூட வருது? வித்தியாசம் இருக்கா இல்லையா? அத நான் கேக்குறேன். ரெண்டாவது நீங்க கேட்டீங்க சேஷன் பத்தி, நான் என்ன சொன்னேன்? வித்தியாசம் இருந்தால் அதற்கு உங்க முகவர்கள் அந்த இடத்துல இருந்தாங்கல்ல, சொல்லுங்க. ஏமா நான் சொல்றதை கேட்டாதான் புரியும். நீங்க பேசுவோம், நான் அதை குறுக்கிட்டேனா சரி நீ பொண்ணு, அதனால சொல்லுங்க. என்னன்னா அப்ப 3 பேர் அந்த தேர்தல் கமிஷனர் முடிவு பண்ற போது பிரதம மந்திரி, சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி, எதிர்கட்சி தலைவர் 3 பேர் இருந்துச்சு. அதை ஏன் மாத்துறாங்க அவங்க? எதிர்கட்சி தலைவருக்கு பதிலாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் மூத்த அமைச்சர். அப்ப அவங்க நினைக்கலாம், இந்த வித்தியாசத்தை தான் சொன்னேன். தேர்தல் சேஷன் எப்படி வாழ்ந்தார் நமக்கு தெரியும். இன்னைக்கு இருக்கிற ஞானேஷ்குமார் எப்படி இருக்கிறார் அதை நீங்க ஒப்பிட்டு பாருங்கன்னு சொன்னேன். அதை விட்டுட்டு நீங்க மற்றதெல்லாம் சொன்னா அது என்னமா பிரயோஜனம்? நான் என்ன கேட்கிறேன், பிரதம மந்திரி கூட கல்லூரியில படிச்சேன்னு சொல்ற. எந்த கல்லூரியில் படிச்சார்? சர்டிபிகேட் உண்டான கொடுக்க முடியல. இதுதான் யதார்த்தம். நீங்க இன்னும் பெண்களை பத்தி சொன்னீங்களே, இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதலாக ஒரு பெண் மருத்துவரே வந்தார், முத்துலட்சுமி ரெட்டி. இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? தாய்மாமற்ற குழம்பாத்திர விஷயம் இருக்கக்கூடாது. இந்தியா சுதந்திரம் அடைகிற போது அந்த காலத்துல அடிமை இந்தியாவில் டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு தான் ஓட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைகிற போது காத்தான் கருப்பன் சுப்பன் அவ்வளவு பேருக்கு ஆண் பெண் எல்லாருக்கும் வாக்கு கொடுக்கணும் சொல்லுது காங்கிரஸ் கட்சியோட நீங்க இல்ல. அப்படி இருக்கிற எங்க வீட்டுல நீங்க புதுசா அதெல்லாம் சொல்றீங்க. ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பேசுவோம் ஐயா வேலுசாமி சார். இல்ல நம்ம இடைவேளைக்கு ஏமா காயத்ரி, அதாவது நீங்க சொல்றீங்களே ஹிட்லருடைய மெயின் கேக்க படிச்சு பாருங்க, அப்ப தெரியும். அதுல அவர் இருக்க அவருடைய உதவியாளர் இருந்தவர், அவர் மாதிரி இருக்கு உங்க விமர்சனம். எப்படி டிஎன் சேஷன் அவர்களுடைய தனி அதிகாரத்தை 2 அடிஷனல் நீதிபதி ஆணையர்களை வைத்தது சரி என்று காங்கிரஸ் நம்புகிறதோ, அதுபோல அவரே சொன்னார், அவர்களுக்கு அந்தந்த சூழலுக்கு எது நியாயமோ எது தர்மமோ அதை செய்கிறார்கள். எப்படி ராஜீவ்காந்தி கொலையான பிறகு அவர்கள் தண்டனை இவர்கள் பெற்றார்கள், இவர்கள் தான் தவறு செய்தார்கள் அப்படின்னு ஊர்ஜிதமான பிறகு, தண்டனை கொடுத்த பிறகு தன்னுடைய கூட்டணியில் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று டிஎம்கே சொல்லும் பொழுது அமைதியாக இருந்ததோ, அப்படி நாங்கள் இருக்க மாட்டோம். எஸ்ஐஆர் தப்பு, இவிஎம் தப்பு, எலெக்ஷன் கமிஷன் தப்பு, சிபிஐ தப்பு, தமிழ்நாடு ஹைகோர்ட் உங்களுக்கு தகுதியான உங்களுக்கு சொல்லாதீங்க. அந்த வழக்கை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க மட்டும்தான் எதிர்த்தீங்க, நீங்க மட்டும்தான் அதை எதிர்த்தீர்கள். உங்களுடைய கட்சியில யாருமே அதை எதிர்க்கல. இவ்வளவு பெரிய மீடியாவில் உன்னை பார்த்து தப்பா பேசிடுவாங்க பயத்துல சொல்றேன். அதாவது ஜெயின் கமிஷனுடைய இறுதி அறிக்கையில 7.5 ஆண்டுகள் விசாரித்து அந்த ஃபைனல் ரிப்போர்ட் ஐயோன்னு போவாங்க. பாரதி
சொன்னா நான் என்ன சொல்றேன்னு ஆமா. கேட்காமலே அதனாலதான் நாங்க பேசிட்டீங்க. சொல்றோம் அந்த காங்கிரஸ் வழக்கு ஐயோடு நீங்க சொன்னதே போனதற்கு தப்புங்கறா. காரணம் தன்னுடைய நியாய ஒரு- தர்மங்களை குழி தோண்டி புதைத்தது. நீ பாருமா. சிபிஐ அதாவது கைப்பாவையாக ஹிட்லர் வைத்திருக்கிறது பேசுற மாதிரி பேசுறீங்க. ராஜபக்சே பேசுற மாதிரி பேசுறீங்க. அவங்க முடிவு தான் உங்களுக்கு வரப்போகுது. பாருங்க மக்கள் புரட்சி வருதா இல்லன்னு பாருங்க. Right. அப்ப நீங்க எங்க போவீங்கன்னு பாப்போம். சரி ஒவ்வொரு கோர்ட்லயும் ஒரு தீர்ப்பு நீங்க சொன்னாங்கன்னு கண்டிப்பா சொல்றேன். செய்வீங்க. நீங்க அதை விட்டு வேற என்ன ஜார்ஜ் சொல்றீங்க? சோரஸை வைத்தும் சையத் சுஜாவை வைத்தும் எப்படி வெளிநாடுகளில் இருந்து இந்த இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்த தொடர்ந்து காங்கிரஸ் முயற்சி செய்கிறதோ ஏப்பா, இந்தியாவை அதோட இங்க சோதனைக்கு ஐயோடு உங்களுக்கு என்ன இந்த சம்பந்தம்? இந்தியாவை RSS ஆக்கிறது சோதனை தொடர்ந்து வேணாம்னு நீங்க முயற்சி சொல்லுது. செய்வீங்க. நீங்க போய் சோதனை நாங்க அதை பேசுங்க. முறியடித்துக் கொண்டே இருப்போம். உங்க RSS தான் உங்க தாய். அந்த RSS வந்து வெள்ளைக்காரன் ஆதரிச்சுதான் சுதந்திரத்துக்கு போராடிச்சா. சுதந்திர இந்தியாவிலே RSS உடைய தலைமையில தேசிய கொடியை போய் ஏத்துறாங்களா? Right. இப்பதானே ஏத்துறாங்க. சரி. நீங்க எங்களுக்கு தேசபக்தி அதே பாராட்டுறீங்களா? ஷியாமா பிரசாத் முகர்ஜியை காஷ்மீர்ல இருந்து பணமா அனுப்பிச்சது இந்த உங்களுக்கு காங்கிரஸ். சம்பந்தமே இல்ல. சுதந்திரத்திற்கு நீங்கள் ஒரு கடுகளவு கூட தியாகம் பண்ணல, ஒரு துரும்ப கூட தூக்கி போடல. நீங்க எங்களுக்கு சுதந்திரம் பத்தி சொல்ல வேண்டாம். எங்களுக்கு தெரியும். சரி, topic மாறுது. பிறகு ஜனசங்கம் இல்ல, இல்ல, வந்தது. ஐயா, அந்த போராட்டத்தில் தான் நாங்கள் சுதந்திரம் ரைட். வேண்டாம் நம்ம வாக்குச்சீட்டு உட்கார்ந்த பேச பிரிட்டிஷாணி வருகிற போது மணி வகுப்பு ஐயா, அன்பாக வேலுச்சாமி. இருந்தது. ஐயா, நீங்க போய் வேலுச்சாமி. சுதந்திரத்தை பத்தி பேசுறது ரைட், வேடிக்கை. ரைட். நம்மிடம் எப்பொழுது கருத்துக்கள் இல்லையோ அப்பொழுது ரைட். RSS என்றும் ரைட். அடிமைகள் என்றும் அதெல்லாம் சுதந்திரம் உங்களை மாதிரி என்றும் கருத்து பேசுவோம், பேசுவோம். வழக்கம் அவர்கள் ஏம்மா, பேசுவார்கள். காயத்ரி உங்க நேரத்தை எடுத்துக்கிறேன். சுதந்திரத்துக்கு போராட்டம் கேட்கிறேன். தமிழ் நீங்க நண்பன் சொல்ல மாட்டீங்க.